புதுசாக சுடிதார் பேண்ட்டு தைக்கிறவங்களுக்கு பேண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பட்டி கூட தைச்சிருவாங்க. ஆனால் அந்த பிரில் வைக்கிறாங்க இல்லையா, அந்த பிரில் வந்து முன்ன பின்ன மாற்றி மாற்றி வச்சுருவாங்க. புதுசாக தைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக வரும். பிரில் வந்து கரெக்டாக முன்னாடி வரணும். அதே மாதிரி நம்ம வந்து பட்டி அழகாக தைக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து எப்படி இந்த பேண்ட்டை தைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். வீடியோ வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து கற்றுக்கோங்க. பேண்ட்டோட கால் கிளாத்தையும் பட்டி கிளாத்தையும் ஜாயின் பண்ணும்போது பிரில் வைக்கணும் இல்லையா, அதை வந்து எப்படி வைக்கிறது, கரெக்டாக எப்படி கொண்டு வரதுங்கிறத சொல்ல போகிறேன். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்டு தைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து கால் கிளாத்துக்கு கேன்வாஸ் கொடுத்து தைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த காலோட சைடு கிளாத் இருக்கு இல்லையா, அதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட்டை அறுக்காத்து கொடுத்து அடையாளம் போட்டுக்கோங்க. அதே மாதிரி பட்டி கிளாத்தை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டி வந்து நம்ம ரெடி பண்ணும்போது சைடில் வந்து நீங்கள் அந்த 4 பக்கத்துக்கும் கட் கொடுத்து அடையாளம் போட்டுக்கோங்க. கரெக்டாக வந்து அந்த இடுப்போட சைடு வரதை பார்த்துக்கோங்க. நான் வந்து பிரில்ல முன்னாடி பக்கம் தான் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பட்டி கிளாத் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்ல பக்கம் உள்ளே இருக்க மாதிரி பரட்டிக்கோங்க. கெட்ட பக்கம் வெளியில் இருக்கணும், அந்த மாதிரி பரட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் வெட்டியிருக்கோம் இல்லையா, அது ரெண்டுத்துக்கும் நடுவில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக பட்டியோட கிளாத்துக்குள்ளே கையை விட்டுக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கால் கிளாத்தோட அந்த வெட்டியிருக்கக்கூடிய பகுதியை எடுத்துக்கோங்க. நல்ல பக்கம் மேலே இருக்க மாதிரி தான் இருக்குது, சரிங்களா? அப்படியே அடியில் இருக்கக்கூடிய அந்த கிளாத்தை எடுத்துக்கலாம். இப்போது அந்த கிளாத்தை அப்படியே கொண்டு வந்து இந்த பாயிண்ட்டு கூட சேர்த்துருங்க. இந்த கட் பண்ணியிருக்கக்கூடிய பகுதியும் பட்டியில் கட் பண்ணியிருக்கக்கூடிய பகுதியும் ரெண்டும் சேர்த்துக்கோங்க. இது வந்து இடுப்பு சைடு வரக்கூடிய அந்த பக்கம்தான். இப்போ அப்படியே கொஞ்சம் தூரம் வந்து தைச்சிட்டே வந்துடலாம். எப்போதுமே பட்டியோட சைடு நம்ம டாட் பிடிக்கக்கூடாது, கால் துணியில் தான் டாட் பிடிக்கணும். அடுத்ததாக இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே தையல் போட்டிருக்கோம். பட்டி கிளாத்துலையும் தையல் போட்டிருக்கோம், கால் கிளாத்துலையும் தையல் போட்டிருக்கோம். இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் தூரம் தைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மடித்து தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு நிறுத்திக்கோங்க. இப்போது இது ரெண்டுத்தையும் சேர்த்து வைக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ கிளாத் அதிகமாக இருக்கோ அதை நீங்கள் ஃப்ளீட் எடுத்துக்கோங்க. இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃப்ளீட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்து சரியாயிரும். நீங்கள் மேலால் இருக்க துணியில் தான் நீங்கள் ஃப்ளீட் எடுக்கணும், அடியில் இருக்க துணியில் எடுக்கக்கூடாது. அது வந்து பட்டி கிளாத்து. இப்போ சென்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா வெட்டு இருக்க பகுதி வரும். அந்த வெட்டு இருக்கக்கூடிய பகுதி ரெண்டுத்தையும் சேர்த்து பிடிச்சிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சைடு மேலே இருக்க கிளாத் வந்து அதிகமாக இருக்குது. இதில் நம்ம வந்து ஃப்ளீட் எடுக்கலாம். கிச்சன் பிடிச்சிக்கோங்க. அந்த சைடு வந்து விடாமல் உங்களுக்கு எவ்வளோ துணி எக்ஸ்ட்ரா இருக்கோ அது எல்லாத்தையும் பட்டி கொடுத்துக்கோங்க. பட்டி வந்து இந்த சைடு பார்த்த மாதிரி இல்லாமல் அந்த சைடு பார்த்த மாதிரி அப்படியே நீங்கள் மடிச்சுக்கோங்க. இந்த பட்டியோட அந்த ப்ரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் பேக் பார்ட்டுக்கும் தான் வரப்போகுது. உங்களுக்கு இந்த ப்ரில் வந்து இடையில வரணும், இடுப்பு சைடு வரணும்னா நீங்கள் இடுப்பு சைடு வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நம்ம திருப்பி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது பேக் பார்ட்டில் நம்மளுக்கு வந்து ப்ரில் வந்துடுச்சு, கரெக்டாக தான் இருக்குது. உள்ளே வெளியே நம்ம கரெக்டாக தைச்சிருக்கோமான்றதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து அந்த கட்டிருக்க பகுதியிலேருந்து கொஞ்சம் தூரம் தைச்சிடலாம். கொஞ்சம் தூரம் தைச்சிட்டு வந்து நம்ம நிறுத்திக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வரக்கூடிய அந்த பகுதி தான். கொஞ்சம் தூரம் தைச்சிட்டு வந்து நிறுத்திட்டு நம்ம வந்து அந்த தையல் இருக்குது பாருங்கள், அது ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்து பிடிச்சிக்கலாம். இப்போது நம்மளுக்கு வந்து இதில் எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, அந்த கிளாத்தை நம்ம வந்து ப்ளீட் எடுத்து தைச்சிடலாம். இதோட சென்டர் பாயிண்டில் நிறுத்திக்கோங்க. இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தான் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும். ஆல்ரெடி வந்து இந்த பாயிண்டில் நம்ம தைச்சிருக்கோம். அதனால் இது ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு இப்போ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை அந்த பக்கமாக பார்த்து ஃப்ளீட் எடுத்துக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். 2 இடத்துல வந்து ஃப்ளீட் வரும். இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி ஃப்ளீட் வச்சு தைச்சிருங்க. இப்போ நம்ம வந்து அப்படியே தொடர்ந்து தைச்சிட்டே வந்தோம்னா ஆல்ரெடி நம்ம தைச்சிருக்கக்கூடிய அந்த தையல் வந்து வந்துடும். இந்த இடத்துல தையல் போட்டு வெளியில் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் முன்னையும் பின்னையும் கரெக்டாக வந்து ஃப்ரீல் வச்சுருக்கீங்களான்றதை பாருங்கள். இது வந்து பேக் பார்ட் வரக்கூடிய பிரில், இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் வரக்கூடிய பிரில். கயிறு கட்டுறதுக்காக நம்ம பட்டி கொடுத்துருக்கோம், கரெக்டாக தைச்சிருக்கோம் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு தைச்சிருக்கீங்களாங்கிறத பார்த்துக்கோங்க. கரெக்டாக தைச்சிருந்தீங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் உள்பக்கம் திருப்பிட்டு இன்னொரு தையல் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. புதுசாக தைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், அதனால தான் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி தைச்சி பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இன்னொரு தையல் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. இந்த தையல் போட்டுட்டு நம்ம வந்து கால் கிளாத்தை அந்த ரவுண்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அது வந்து ரொம்பவே ஈஸி தான். நான் வந்து முதல்லே சொன்னேன் இல்லையா, ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து நம்மளுக்கு ஃப்ளீட் வந்திருக்கு. ஒரு சிலர் வந்து இடுப்போட சைடு ஃப்ளீட் கொடுப்பாங்க, நம்மளோட இஷ்டம் தான். இந்த ஃப்ளீட்டை அப்படியே இடுப்போட சைடு அந்த கட் கொடுத்துருக்க பகுதியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இடுப்போட சைடு ஃப்ளீட் வந்துடும். அந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து அந்த ரவுண்டு தையல் எப்படி போடுறதுங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து சென்டர் காலில் நடுவில் வந்து தையல் போட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறம் காலோட கிளாத்துலேருந்து தையல் போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வராமல் அழகாக நேராக வரும். இந்த இடத்துல வந்து நான் 1 இன்ச் மட்டும்தான் தையலுக்காக விட்டுருக்கேன்.
ஃபஸ்ட்டு வந்து ஓரத்தில் 1/2 இன்ச் ஓரத்தில் லைனாக வந்து லென்த்தாக தையல் போட்டுக்கலாம். தையல் போடுறப்ப ஃபேண்ட்டோட கிளாத்தை இழுத்து தைச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தையல் உடையாது. சில பேரோட ஃபேண்ட் வந்து தையல் உடஞ்சிட்டே வந்துடும் சீக்கிரமாக. கிளாத்தை வந்து இழுத்து பிடிச்சிட்டே தைச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கிளாத் உடையாது. இதே மாதிரி 2 சைடுக்கும் கால் கிளாத்துலேருந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃபேண்ட்டோட காலை வந்து நீங்கள் அளவு வச்சு பாருங்கள். உங்களோட அளவு ஃபேண்ட்டில் இருக்கக்கூடிய காலை செக் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஃபேண்ட்டு தைக்கணும். பேண்ட்டோட பட்டி கிளாத் வந்து உங்களுக்கு தைக்கிறதுல ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பட்டி வந்து எப்படி தைக்கிறதுங்கிறத சொல்லித்தரேன். டெய்லரிங் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து சொல்லிக் கொடுத்து வீடியோ போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்ததாக நம்மளோட சேனலில் சாதாரணமாக நம்ம தைக்கக்கூடிய பேண்ட்டில் பாக்கெட் எப்படி கொடுத்து தைக்கிறது அப்படிங்கிறத சொல்லித்தர போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட சேனலில் வீடியோ வரப்போகுது. சேனலை நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் அந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ் ஆகும்.